சாலைகளில் மாடுகளை திரியவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். நெல்லை மாநகராட்சி ஆணையரின் இந்த எச்சரிக்கை தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்றைய தினம் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் பணி செய்யக்கூடிய வேலாயுதராஜ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது சாலையில் இருந்த மாடுகள் முட்டி அங்கு வந்த பேருந்தின் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே வேலாயுதராஜ் உயிரிழந்தார். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளர் காலை உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில மாநகர பகுதிகளில் சுற்றித் திரிந்த மாடுகள் அனைத்தும் பிடிக்கப்பட்டது மாநகராட்சி ஊழியர்களால. இதுவரை 47 மாடுகள் பிடிக்கப்பட்டு 13,000 ரூபாய் வரை அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவின் பேர்ல தொடர்ந்து இந்த மாடு பிடிக்கக்கூடிய பணி நடந்து வரக்கூடிய சூழல்ல தற்போது மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். சாலையில் மாடுகளை சுற்றித் திரியவிட்டால் அவர்கள் மீது, மாடின் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநகர பகுதிகளில் மாடுகள் வளர்ப்போர் கொட்டகையில் மட்டுமே வைத்து மாடுகளை வளர்க்க வேண்டும். பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில நடந்து கொள்ளக்கூடாது. மாடுகள் சாலையில் சுற்றித் திரிவதை கண்டால் மாநகராட்சி ஊழியர்கள் மாடுகளை பிடித்து செல்வதுடன் அந்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு கடுமையான அபராதம் விதிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே மாடு சாலைகளை சுற்றி திரிந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கிறது. மீண்டும் இது போன்ற செயல்களில் மாட்டை சாலையில சுற்றி திரிய விட்டால் அவர்கள் மீது தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.